ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டியோட மனசு தாளம் என்ன பண்ணுறாங்க, விஜய் காவேரி 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி காவேரியை விஜய் கிட்டேருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு தான் பாட்டி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ காவேரி கர்ப்பமாக இருக்காங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து பாட்டி ரொம்பவே வருத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாட்டி ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே காவேரியை நல்ல விதமாக தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் இடையில பசுபதி பண்ண பல பிரச்சனைகளால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா விஜய் தான் அப்படின்னு நினச்சி எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து காவேரியை விலக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு சூழ்நிலையும் காவேரியை புரிஞ்சுக்கிட்டு காவேரியை ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பாட்டி நல்ல விதமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, காவேரியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி கூப்பிடும்போது வர மறுக்கிறாங்க, வரமாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் பாட்டியும் ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னடா விஜய், எதுக்காக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு. நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காவேரி ஏற்றுக்கிறேன்லடா, அப்புறம் எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் தாத்தாவும் கேட்குறாரு, ஏன்பா விஜய் வரமாட்டேன்னு சொல்கிறாதான் பாட்டி பண்ண தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே இங்கே வந்திருக்காங்க உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்புறம் எதுக்காகப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு விஜயோட பதில் பார்த்தீங்கன்னா, யார் மேலேயும் எந்த வருத்தமோ இல்லை கோபமோ இல்லை தாத்தா, கண்டிப்பா. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளாக வளர்த்த பாட்டி கூட என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற வருத்தம் தான். அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்காம எடுத்த சில முடிவுகளால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் தாத்தா. காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாட்டி காவேரியும் என்னையும் கூப்பிட வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே காவேரி மேலே அன்பாக இருந்திருந்தா இப்படி ஒரு சூழ்நிலையும் வந்திருக்காது. நானும் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்க மாட்டேன் தாத்தா. அதனால் அவளுக்கு மரியாதை எங்கே கிடைக்கணுமோ அதை நான் நினச்சேன். அவளோட சுயமரியாதை எனக்கு ரொம்பவே முக்கியம் தாத்தா. அதனால தான் நான் இங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க பாட்டி. விஜய், என்னடா பேசிட்டு இருக்க? ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன்ல. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்டா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்கடா. நீங்க இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேனா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இவ்ளோ சொல்றாங்க. பாட்டி, இப்போதைக்கு உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது பாட்டி. எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறாரு. விஜய், நான் சொல்றத கேளுடா. ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ற? இங்க கூட கிளம்பி வாடா காவேரி கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா எவ்வளோ சொல்றாங்க. எல்லாத்தையுமே புரிஞ்சுக்காத விஜய் என்ன பண்றாரு, இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வர மறுத்துடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தாத்தா சொல்றாங்க, சரி விடு கல்யாணி, அவனுக்கா எப்போ தோணுதோ கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சமாதானப்படுத்துறாரு. அவங்க 3 பேரும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா விஜய் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற முடிவு எடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சாரதாம்மா தன்னோட பொண்ணுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே பெருமையும் படுறாங்க மனசுக்குள்ளரவே. ஒரு பக்கம் இருந்தாலும் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தன்னோட பேரனை பிரிச்சுட்டாங்களே இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ அப்படின்ற வருத்தமும் அவங்களுக்குள்ள இருக்கு. வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்ததை நினைச்சு ரொம்பவே சங்கடப்படுறாங்க காவேரி. சோகத்தோடவே கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி காவேரி உடம்ப பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. தாத்தாவும் பாட்டியும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க அவங்க ரொம்பவே இதுவாக தானே கூப்பிட வந்திருக்காங்க, தன்னோட பேரனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அங்கேருந்து நீங்கள் வந்துட்டீங்களோ, அங்கேருந்து நான் உங்களை பிரித்து கொண்டு வந்துட்டனோ அப்படின்ற மன சங்கடத்திலே நான் இருந்தேன். இப்போ அவங்க கூப்பிட்டு கூட நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை ஏன் புரிஞ்சுக்காம வேண்டான்னு சொல்லிட்டீங்க தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அங்கேருந்து சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டு வந்தேன்னு பார்க்குறியா காவேரி, அது உண்மையாலுமே நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஒரு பக்கம் குமரனும் கேட்குறாரு, இல்லை விஜய், தாத்தா பாட்டி இந்த அளவுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்களே, நீங்கள் போகணுன்னு ஐடியா வரலையா உங்களுக்கு? அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் சாரதாமாவும் விஜயை பார்த்து கேட்குறாங்க,
இல்ல தம்பி வந்து கூப்பிடுறாங்க. இவ்ளோ இதுவா வந்து 2 பேரையும் தானப்பா தம்பி கூப்பிடுறாங்க. இவ்ளோ காலம் உங்கள வளர்த்துருக்காங்கல்ல தம்பி. அந்த உரிமையில தான் அவங்க வந்து ஏதோ வந்து பேசிட்டாங்க. அதெல்லாம் மறப்போம், மன்னிப்போம்ன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அவங்களோட நீங்க கிளம்பியிருந்திருக்கலாமே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்றத கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா, நான் இங்க இருக்கிறது யாருக்காவது பிடிக்கலையா? அவங்க யாருக்காவது சங்கடமா இருக்குன்னா சொல்லுங்க. நான் வந்து காவேரிய கூட்டிட்டு தனி குடித்தனம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றத கேட்டு, ச்சே அப்படிலாம் இல்ல தம்பி. ஏன் தம்பி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்க தாத்தா பாட்டிகிட்டருந்து உங்கள பிரிச்சு கொண்டு வந்துட்டோமோ அப்படின்ற கவலையில தான் நாங்க சொன்னோம். மத்தபடி நீங்க இங்க இருக்கக்கூடாதுல்லாம் நாங்க நெனைக்கவே இல்ல தம்பி. நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? இது உங்க வீடு தம்பி. நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்றாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் அத்த நான் இந்த முடிவே எடுத்தேன். காவேரி இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கணும். அவள சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசை. அத வந்து நான் நிறைவேத்தணும். அதுக்கப்புறம் தான் மத்தத பத்தி நான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சாரதா தம்பி தான் இவ்வளோ தூரம் சொல்லுதுல்ல, திரும்ப திரும்ப எதுக்காக இத வந்து பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா வந்து சொல்றதன் மூலியமா எல்லாருமே அமைதியாகுறாங்க. ஒரு நாள் வந்து விஜய், காவேரி 2 பேருமே வந்து ஒண்ணா இருக்க முடியலையே, ஒண்ணு சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. 2 பேருமே வந்து சந்தோஷமா இருக்க தருணத்துல புதிய புதிய பிரச்சனை வரா மாரி கங்கா சைட்லேருந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு 2 பேருக்குமே. அதுக்கு முன்னாடி கங்கா பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க தருணத்துல சூழ்நிலையா வச்சு பார்க்கும்போது, நம்ம சாரதாம்மா என்ன பண்றாங்க, நம்ம குமரன விட விஜய் வந்து உயர்வா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா, கோபம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா, யாருக்கா இருந்தாலும் இந்த மாரியான ஒரு சூழ்நிலை கோவம் வரத்தான் செய்யும். தன்னோட வீட்டுக்கார வந்து விட்டு குடுக்க முடியாது அந்த சமயத்துல. ஆனா, சாரதாம்மா மேலயும் வந்து தப்பு சொல்ல முடியாது. தன்னோட மாப்பிள்ளை அப்படின்ற உரிமையில தான் வந்து குமரன் கிட்டயும் வந்து நடந்துக்கிறாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அத சாரதாம்மா பாராட்டுறதும், இன்னொரு பக்கம் குமரன் பண்ற சில விஷயங்கள வந்து சுட்டிக்காட்டி, அத வந்து இதுவா பேசுறதுமா இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்தா கங்காவுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. பக்கம் காவேரி வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் வராங்க. அச்சச்சோ! அக்கா வந்து கோவப்படுற மாரி அம்மா வந்து சில விஷயங்கள்லாம் பேசுறாங்களே! இதனால அக்கா கண்டிப்பா வந்து ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலை இருக்குமே! அப்டின்ற மாரி தான் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி சரி பண்ண போறோமோ! அப்டின்ற குழப்பமும் வந்து காவேரியோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஜிம்முக்கு போனதும் விஜய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான யோசனையிலே வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க. "என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி விஜய பார்த்து கேட்க, "ஒண்ணும் இல்ல காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து மறைக்க ஆரம்பிக்கிறாரு. "என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலியமா வந்து விஜய் சொல்றாரு. "இல்ல காவேரி எல்லாம் தாத்தாவ நினைச்சு தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றத கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவேரியும். "ஆமாங்க எனக்கும் அத நினைச்சு தான் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு." தாத்தா எந்த ஒரு இடத்துலயும் வந்து உங்கள விட்டு குடுத்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எவ்வளோ ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டி. எனக்கு தாத்தாவ நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆனா என்ன பண்றது? பழைய விஷயம் ஒண்ணும் மாறாது இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்றாரு. இல்லங்க. என்னதான் இருந்தாலும் தாத்தா, பாட்டியே வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கும்போது, நம்ம வந்து போகாம இருந்திருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றத கேட்ட விஜய் வந்து சொல்றாங்க. அப்ப நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றது கேட்டுச்சு. ச்சே! அப்படிலாம் இல்லங்க. ஏன் நீங்க உடனே அப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன பின்ன நீ எப்ப பாரு வந்து தாத்தா, பாட்டி வந்து கூப்பிட்டுருக்காங்களா, அப்ப போயிருக்க வேண்டியது தானே? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா. நான் யாருக்காக இங்க வந்திருக்கேன்? உனக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்காக காவேரி இப்படி பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்கிறாரு. இனிமேல் சாரிங்க. இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் வீட்டுக்கு போன பாட்டி ரொம்பவே வருத்தமா உட்கார அதுக்கப்புறம் தாத்தா வந்து சமாதானப்படுத்துறாங்க. "சரி விடு கல்யாணி. கண்டிப்பா ஒரு நாள் விஜய் வருவான். இப்போதைக்கு அவனுக்கு அங்க இருக்கணும்னு தோணியிருக்கு. அதனால தான் நான் அங்க இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு. இந்த பக்கம் ராதா வந்து கேட்குறாங்க, "என்னப்பா 2 பேரும் வந்து வரலையா? கூட்டிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. "ஆமா சொல்றேன். நீங்க போய் கூப்பிட்டும் கூடமா விஜய் இங்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராதா கேட்க, "ஆமாம்மா நான் வந்து எவ்வளோ கூப்பிட்டேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அன்பரசுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம என்னவோ அவன் வந்துருவான். இந்த சொத்துக்கெல்லாம் அப்புறம் வந்து திரும்ப ஆள வந்துருவான் அப்படின்னு நெனச்சேன். பரவாயில்லையே அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. இனிமேல் இது எல்லாத்துக்குமே வாரிசா இருக்க போறது நம்ம புள்ள அஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து கோட்டை கட்டி அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. விஜய் மூலியமா வந்து காவேரி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ராகினி இத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியாயி போறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பசுபதி அவங்களுக்கும் தெரிய வருது. என்னம்மா இதெல்லாம்? அந்த விஜய விட்டு காவேரி வந்து என்னவோ விலகி போறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னா இப்படி ஒரு நியூஸ சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து கேட்குறாங்க. அதுதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியலையே. அப்புறமா பசுபதி என்ன பிளான் பண்ண போறாரோ, காவேரி, விஜய் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து ரொம்பவே மனசு கஷ்டத்தோட சில விஷயங்கள் வந்து அந்த வீட்ல நடக்கிறதுனால, காவேரி நல்ல ஒரு முடிவா எடுக்குறாங்களா? விஜய் கிட்ட வந்து சொல்லி தனி குடித்தனம் போறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.